ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது பச்சை சுண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரு கடாய் எடுத்து கடாய் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டதும் கடுகு பொரிஞ்சதும் வெந்தயம், சீரகம், சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 2 மீடியம் சைஸ் அளவில் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதை கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், வதக்கிக்கலாம். கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் முன்னாடியே போகும்போது கொஞ்சம் தெறிக்குன்றதுனால வெங்காயம் போட்டுக்கினேன். இந்த மாதிரி வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வதங்கினதும் இது கூட 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையே சேர்த்துக்கிட்டு டேஸ்ட்டுக்காக ஒரு பச்சை மிளகா 2 கீராமல் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க. நான் காரம்லாம் வேணுன்றதுனால ஒரு டேஸ்ட்டுக்காக பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட பச்சை சுண்டைக்காயை நல்லா தட்டி நல்லா ஒரு 4-5 தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதை இப்போ இதை கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்ததும் இந்த எண்ணெயிலேயே இந்த சுண்டைக்காயை நல்லா வதக்கி விடணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த காரக்குழம்புக்கு. கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்ததும் நல்லா வதக்கி விடுறேன். எண்ணெயிலே வதக்கினா தான் இந்த காரக்குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எண்ணெயிலேயே நல்லா கொதிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்ததும் இந்த மிளகாய்த்தூளும் சுண்டைக்காயும் நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், எண்ணெயில் சுண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கும்போது சுண்டைக்காய் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வதக்கினதும் இது கூட தேவையான அளவு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்ததும் நல்லா ஒரு கிளறிட்டு இதை ஒரு 1/4 மணி நேரத்துக்கு நல்லா கொதிக்க விடலாம். கொதித்த பிறகு எண்ணெய் திரண்டு வரும். அந்த நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா சுண்டிடுச்சு. இந்த நேரத்தில் கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவி நம்மளுடைய காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பச்சை சுண்டைக்காய் காரக்குழம்பு. என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.